அப்பம் செய்யலான்னு இருக்கேன். இது ஒரு டம்ளர் வந்து பைத்தம்பருப்பு இல்லை, பாசி பருப்பு இல்லை, பச்சை பயிறு, பச்சை கலர் இருக்குமே பயிறு. இந்த காலையிலே நான் ஊற வச்சுட்டேன். இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினா தான் ஊறுது, நான் பார்த்துட்டேன். நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு வேணால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. காலையில் எடுத்து கூட செஞ்சுக்கலாம். நாளே நீங்கள் ஊற வைக்கணும், காலையிலே எழுந்திரிச்சி ஊற வைக்கணும். அப்போ தான் நீங்கள் சாயங்காலத்துக்காக செய்யலாம். அதை பார்த்துங்க. இதில் நான் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு. இந்த டம்ளரெல்லாம் 1 தான் போட்டேன், ஊற வச்சேன். நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 வெல்லம் இருக்கும். தேங்காய் முடியில் இந்த பாதி வச்சுருக்கேன். இதில் ஒரு கால்வாசி போட்டால் போதும். எனக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். அதுட்டு அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு. நம்ம சர்க்கரை தானே போட போகிறோம், உப்பு போட்டுக்கிறோம். இதை நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். நல்லா அரைச்சிட்டு பாருங்கள். தோலோடு சாப்பிட்டா அவ்வளோ சத்து. இது நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டோம்னா நாங்கள் சின்ன பிள்ளைல அப்படி தான் வாசமாக இருக்கும். இது நம்ம இதை வந்து உடம்புக்கெல்லாம் மஞ்சள்லாம் போட்டு அரைச்சி, பச்சை மஞ்சள் இருக்குல்ல, அதையும் இதையும் போட்டு அரைச்சி உடம்புலாம் தேய்ச்சி குடித்தோம்னா அவ்வளோ நல்லது. அம்மையெல்லாம் போட்டாங்கன்னா செய்வாங்கள்ல, இது அவ்வளோ பச்சை பயிறு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி அரைச்சி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நான் நல்லா கரைச்சிட்டு இதாக இருக்குது பாருங்கள். பாவாயில் கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் இதாக வடிகட்டி தான் வச்சுருக்கேன், மண் இருக்குன்ட்டு. இப்போ நான் அந்த மாவில் ஊற்றிக்கிறேன். மாவு அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடுறேன். எனக்கு தேவையான இனிப்பு வர ஒரு 100 இது போட்டிருப்பேன் வெல்லம். இது மாதிரி ஏலக்காவும் மாவோடையே போட்டு அரைச்சிட்டேன். தேங்காயை போட்டுக்கிறேன். தேங்காய் பூவாக துருவி வச்சுருக்கேன். இதெல்லாம் பச்சை பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, தோலோடு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. பச்சை பயிறு உடம்புக்கு அவ்வளோ. எங்கள் வீட்டில் அடிக்கடி இது செய்வோம். நாங்கள் ஸ்கூல் போய்ட்டு வந்தால் எங்கள் வீட்டில் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் தான் செஞ்சு கொடுப்பாங்க. எனக்குலாம் சாயங்காலத்தில் ஏதாவது சாப்பிடுவோம். அப்போலாம் நல்லா செரிமானமும் ஆணிச்சு வீட்டில் சாப்பிடுவோம். இப்போ எங்கே ஒன்றேன்னு ஏதாவது சாப்பிட்டாலே நெஞ்சு கறிக்குது. இப்படி இருக்குது. எதுவுமே சாப்பிட முடிய மாட்டேங்குது. அது வந்து உடனே ஊற வச்சு உடனே அரைக்க முடியாது. அது நல்லா ஊறின பைத்தம்பருப்புனா விறுவிறுன்னு ஊறிடும். இது வந்து பச்சை பயிறுங்கிறதுனால ஒரு நாள் ஃபுல்லாக ஊறியிருக்கு. காலையில் ஊற வச்சது. நேற்று காலையில் ஊற வச்சேன். அது நைட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ தான் சாயங்காலமாக அரைச்சி செய்கிறேன். நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து என்ன வேணாலும் ஊற்றிங்க. நான் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி பார்ப்பேன். எது வேணாலும் ஊற்றிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நம்மளோட விருப்பம் அப்படியே அதை ஊற்றிக்கணும். எடுத்து அப்படியே சின்னதாக ஊற்றிக்கணும். ரொம்ப தேய்க்கக்கூடாது, லைட்டாக தேய்க்கணும். ஸ்கூலு விட்டு வந்தவங்களோட இதான் எங்களுக்கு பச்சை பயிறு போட்டு செஞ்சு கொடுப்பாங்க, சுண்டல் செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாம் சத்து உள்ளது தான் அத்தனையும். இப்போலாம் மெதுவாக பார்த்து பொறுமையாக சிம்மில் வச்சு எடுங்க, நல்லா கறியுது. ஏன்னா நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம்ல, அதனால் பார்த்து பொறுமையாக செய்யுங்க. இனிப்பு இருக்கட்டா இல்லை, நீங்கள் குழிப்பணியார சட்டியில் வச்சு ஊற்றுறதுனாலும் ஊற்றிங்க, வரும். அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். பணியார சட்டி இருந்துச்சுன்னா அதை வச்சு ஊற்றிங்க. இது மாதிரி தான் எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்கும். சாயங்கால நேரத்தில் எங்கள் வீட்டில் ஒரு பையன் வேலை செய்ய வருவான். அவன் அம்மா என்னம்மா சாப்பாடு செய்கிறீங்க அப்படிம்மா. எங்கள் அம்மா விளையாட்டுக்கு செஞ்சது பேர் என்னான்னு கேட்டான். சில்ஜில் ராமாமணின்னு சொல்லிவிட்டு, அதுலேருந்து அவனுக்கு இது இருந்தாக்கா சில்ஜில் ராமாமணிம்மா. பச்சை பேர் பணியாரம்னா சொல்ல தெரியாது. அம்மா சில்ஜில் ராமாமணி செய்யலையான்னு கேட்பான் சாயங்கால நேரத்தில். எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் இந்த பிள்ளை பார்த்து கொடுப்பான். நல்ல பிள்ளை.